எனது அன்பு கலந்த வணக்கங்கள். சில காரணங்களால் நிகழ்ச்சி சிறிது தாமதமாகிவிட்டது. அதற்காக உங்கள் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் என்னை சுய அறிமுகம் செய்து கொள்கிறேன். எனக்கு வயசு 67 அன்னம் கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட்ங்கிற கம்பெனியை நாமக்கல் பக்கத்தில், நாமக்கல் டு திருச்சி ரோடு 18 கிலோமீட்டர் நடத்திட்டு இருக்கோம். இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய தொழிற்சாலை. இன்ஆர்கானிக் பாஸ்பேட்ஸ்பாங்க, டைகால்சியம் பாஸ்பேட், அது நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம். கோழி, ஆடு, மாடுகள் எல்லாத்துக்குமே மினரல்ஸ் தேவை, மனிதர்களுக்கும் தேவை. உணவுன்னா மனிதர்களும் மாடு, கோழி, ஆடு, மாடு எல்லாம் ஒன்று தான். எனர்ஜி தேவை, புரோட்டீன் தேவை, மினரல்ஸ் தேவை. எனர்ஜினா நமக்கு தெரியும், கோதுமை, அரிசி. புரோட்டீன்னா ஃபிஷ் மீலு, அப்புறம் நம்ம பருப்பு வகைகள். மினரல்ஸ்னால் கால்சியம், பாஸ்பரஸ், இது எசென்சியல் மினரல்ஸ். மைக்ரோ மினரல்ஸ் தேவை இருக்குது, மேக்ரோ மினரல்ஸ் தேவை இருக்குது. இன்றைக்கி வயசானவங்க திடீர்னு கீழே விழுமா, கேட்டால் எலும்பு முறிஞ்சிருச்சு, அவங்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி, பாஸ்பரஸ் டெஃபிஷியன்சிமா. கேரளாலேயோ கல்கட்டாலேயோ நீங்கள் யாரை பார்த்தாலும் அவங்க உடம்புல ஒரு மினுமினுப்பு இருக்கும், பளிச்சுன்னு இருப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்க மீன் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, அதில் பாஸ்பரஸ் இருக்குது. இந்த மீன் ஈக்குவல் டு டிசிபி ப்ளஸ் சோயா. மனிதர்கள் வாழவும் கால்நடை வாழவும் மினரல்ஸ் தேவை. அந்த முக்கியமான மினரல்ஸை நாங்கள் தயாரிச்சுட்ருக்கோம் 30 வருஷமாக. இது என்னை பற்றிய சுய அறிமுகம். இதே மாதிரி இவங்க 2 பேர் அவங்கள அறிமுகம் பண்ணுவாங்க. பத்திரிகையாளர்கள் மட்டும் அவங்கள அறிமுகம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னோட கெமிக்கல் கம்பெனிக்கும் ஸ்டெர்லைட் கம்பெனிக்கும் என்ன பந்தம், எந்த அளவுக்கு நாங்கள் நல்லா பண்ணோம் ஆல் இண்டியா லெவலில் அப்படின்னு நான் விளக்கமாக சொல்லுவேன். அதே மாதிரி இவங்களும் பேசுவாங்க. அதற்கப்புறம் நம்ம நண்பர்கள், சகோதரர்கள், பத்திரிகையாளர்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கும். கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு பிறகு நிறைவாக சுதேஷிங்கிற விஷயம், அதாவது ஆத்ம நிர்பயான். உதாரணத்துக்கு சுருக்கமாக சொல்லணும்னா திருக்குறள் மாதிரி, நம்ம கொரோனா காலத்தில் வேக்சின் இந்தியாவில் கண்டுபிடிக்கலைன்னா எத்தனை கோடி பேர் செத்து போயிருக்கோம். இன்றைக்கி அமெரிக்காவில் கொரோனா வேக்சின் இருக்குது. ஃபைசர் கம்பெனி அவனோட எஃபிஷியன்சி 40%. இன்றைக்கி அமெரிக்கன் பிரசிடெண்ட்டுக்கு கொரோனா இருக்குது. சுதேஷிங்கிறது இதுதான். நம்ம நாட்டில் எல்லா பொருளும் தயாரிக்கணும். இதுதான் அந்த சுதேஷி ஆத்ம நிர்பயான்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாங்க. அதை பற்றிய ஒரு சின்ன விளக்கம் இருக்கும் நிறைவா. இப்போ உங்களை வரவேற்கும் முகமாக ஒரு சின்ன பாடல் சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஊருக்கு உழைத்திடல் யோகம், நலம் ஓங்கிடுமாறு வருந்துதல் யாகம், போருக்கு நின்றிடும் போதும் உளம் பொங்கல் இல்லா அமைதி மெய்ஞானம், ஜாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்தபதி கல்வி அன்பு நிறைய உடையோர் மேலோர், உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேண்டும், வைர மனமுடைய நெஞ்சு வேண்டும் இது வாழும் முறைமையடி பாப்பா. நம்ம பத்திரிகை துறை இந்த 12 வரிகளுக்கும் பொருந்தும். அந்த நாளில் மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், குறிப்பாக காமராஜர் போன்ற, ஜவஹர்லால் நேரு போன்ற பிரதம மந்திரி, காங்கிரஸ் அகில இந்திய தலைவர், முதன் மந்திரி காமராஜர் முதற்கொண்டு பத்திரிகையாளர்கள் நண்பர்களை சகோதரர்களை ஆசானா பாவிச்சாங்க. ஏன்னா எல்லா நல்லது கெட்டதும் முதல்ல உங்களுக்கு தான் தெரியும். ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிறான எஃப்ஐஆர், அது உங்களுக்கு தான் தெரியும். நல்ல நிறைய உதாரணங்கள் இருக்குது. பத்திரிகை துறையில் சாதனை புரிஞ்சிருக்காங்க. உலகம் முழுக்க சோதனைகளை சாதனையாக பத்திரிகையாளர் மாற்றினாங்க. 2 வர்க்கம், முதல் வர்க்கம் மாணவ வர்க்கம், 2வது வர்க்கம் பத்திரிகை துறை. உங்களெல்லாம் அன்போடு வரவேற்கிறேன். அடுத்து இவங்க 2 பேர் பேசுவாங்க. நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் என்ன அன்னம் கெமிக்கல்ஸுக்கும் ஸ்டெர்லைட் கம்பெனிக்கும் என்ன சம்மந்தம்னு பேசுவேன். இவங்களும் 2 பேரும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கும். உங்கள் மனசில் ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். நிறைவாக சுதேஷை பற்றி நான் பேசுவேன். நமஸ்காரம் எல்லாருக்கும். என் பேர் கேசி ஐயங்கார். நான் வந்து ஜெயஸ்ரீ கேம்ன்ற ஒரு கம்பெனியில் மார்க்கெட்டிங் பிரசிடெண்ட்டாக, வைஸ் பிரசிடெண்ட்டாக. இந்த கம்பெனி வந்து ஓனர் வந்து மிஸ்டர் எஸ் சங்கரேஸ்வரன் சொல்லிட்டு, இஸ் ரன்னிங் ஃபார் தி லாஸ்ட் 15 to 18 years this various products of requirement for all this poultry
அலுமினியம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லா கெமிக்கல் இண்டஸ்ட்ரியும் நாங்கள் சல்ஃபூரிக் ஆசிட் ரிலேட்டட் எல்லா ப்ராடக்ட் ஆசிட் கெமிக்கல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி இவர் சொன்ன மாதிரி இந்த டாபிக் வில் பி அட் அ லேட்டர் டேட் focused on the sterlite and sulfuric acid related matter. We will discuss that as and when it progresses. That's all. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். என்னோடய பேர் வந்து லத்தீஷ். நான் அர்ஜுன் கெமிக்கல்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்கேன். மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கேன். அர்ஜுன் கெமிக்கல்ஸ் ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்காங்க. த மெயின் ட்ரேடர்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிடு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து ஸ்டெர்லைட்லேருந்து நாங்கள் அதர் சேனல்ஸ் மூலமாக நாங்கள் வாங்கி இருந்தோம். இட் வாஸ் 8 to 10 years பேக் வந்து. இப்போ வந்து நாங்கள் அதர் சேனல்ஸ் மூலமாக வேறு பிரின்சிபல் கிட்டேருந்து எடுத்துகிட்டு இருக்கோம். பட் ப்ரைஸ் பார்ட் வந்து எங்களால் இப்போ வந்து காம்பீட் பண்ண முடியல மார்க்கெட்டில் வந்து. ஏன்னா அந்த சல்ஃபூரிக் ஆசிட் பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்பென் சல்ஃபூரிக் ஆசிட் நாங்கள் வந்து டீலராக இருக்கோம். அது நாங்கள் சப்ளை பண்ணிட்டுருக்கோம். நாங்கள் மேட்டூர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து சப்ளை பண்ணிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண அவங்களால வந்து அவங்க என்டியூசர்ஸ் வந்து அவங்க வந்து அந்த ப்ரைஸ் அவங்களால மேட்ச் பண்ணி கொடுக்க முடியல. தே ஆர் ஃபேஸிங் ஸோ மெனி ப்ராப்ளம்ஸு. இந்த ஸ்டெர்லைட் மாதிரி கம்பெனி வந்தால் எங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ப்ரைஸ் பார்ட்டில் எங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தேங்க்யூ. பத்திரிகையாளர்கள் உட்காந்துக்கிட்டே கூட அறிமுகம் பண்ணலாம். அவங்கள என்ன பேர், எந்த நிறுவனத்துலேருந்து வந்திருக்கோம், சும்மா சுய அறிமுகத்துக்காக. அண்ணா சொல்லுங்கண்ணா, பத்திரிகை சொல்லுங்கண்ணா. இல்லை அவங்க பத்திரிகையாளர்கள் ரைட் புரிஞ்சுக்கிட்டேன். ரைட், அதான் பெரியவர் சொல்லிட்டேன். சரி, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டாபிக் வந்துடுறோம். அன்னம் கெமிக்கல்ஸுங்கிற நிறுவனம் 1995 ஆரம்பித்தோம். 30 வருஷங்களாக இந்த டைகால்சியம் பாஸ்பேட் இண்டஸ்ட்ரியில் இருக்கும். நம்ம ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் தயாரிக்கிறோம். 98 ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரிக்கும் அன்னம் கெமிக்கல்ஸுக்கும் ஒரு வியாபாரம் ஆரம்பித்தோம். ஃபெர்டிலைசர் கம்பெனிக்கு அடுத்தபடியாக அதிகமாக பாஸ்பாரிக் ஆசிட் நாங்கள் தான் எடுத்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தோம். ஒரு காலகட்டத்தில் எங்கள் ஃபேக்ட்ரியோட ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் 300 டன் வீக் பாஸ்பாரிக் ஆசிட் மூலமாக நாங்கள் டிசிபி தயாரிச்சுட்டு இருந்தோம். ஸ்டெர்லைட் உலகத்தரம் வாய்ந்த உர கம்பெனிக்கு வேணுங்கிற பாஸ்பாரிக் ஆசிட் கொடுத்தாங்க, வேர்ல்டு ஸ்டாண்டர்ட். என்னோடய ஃபேக்ட்ரி 300 டன்லேருந்து 900 டன் ஆச்சு. 3 டைம்ஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாச்சு. சவுத் இந்தியாவில் உதாரணத்துக்கு கேஎம்எஃப், கர்நாடகா மில்க் ஃபெடரேஷன், நந்தினி, அவங்களுக்கு நாங்கள் தான் மேஜர் சப்ளையர். அமெரிக்கன் கம்பெனிஸ் கார்கில், கெமின் அமெரிக்கா கம்பெனி மெட்ராஸில் இருக்குது, நியோஸ்பார்க் ஹைதராபாத்தில், எல்லா முக்கியமான அனிமல் ஃபீடு கம்பெனிஸுக்கும் நாங்கள் தான் டிசிபி சப்ளையர். வி ஆர் மொனோபலி இன் சவுத் இந்தியா பிகாஸ் ஆஃப் ஸ்டெர்லைட். நான் முதலே சொன்ன மாதிரி மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் புரோட்டீன் தேவை, எனர்ஜி தேவை, மினரல்ஸ் தேவை. இது எசென்ஷியல் மினரல்ஸ். நல்ல தரமான பாஸ்பாரிக் ஆசிட் கொடுத்தாங்க. ராஜஸ்தான்லேருந்து லைம் வாங்கணும், பியூர் லைம், ஃபஸ்ட் குவாலிட்டி லைம் வாங்கணும். ப்ராசஸ் வந்து நம்ம ஒரு கடையில் இட்லி மாவு வாங்கி இட்லி சுடுற மாதிரி. நான் வீக் பாஸ்பாரிக் ஆசிட்டுங்கிறதுனா என்னென்னா, நம்மளே இட்லி மாவு அரைச்சி இட்லி தயாரிக்கிற மாதிரி. இட்லி மாவு வாங்கி இட்லி சுடுறது எவ்வளோ ஈஸி. 300 டன்லேருந்து 900 டன் போனேன். மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ். இந்தியாவில் முக்கியமான ஆளாக இருந்தேன் இந்த சப்ளை. இது 98லேருந்து 2005 எஸ்டாப்ளிஷ் ஆனேன். 2005லேருந்து 2015 வரைக்கும் இந்தியாவில் மிகப்பெரிய நிறுவனமாக அன்னம் கெமிக்கல்ஸ் இருந்தது. இதற்கு முழு முதற் காரணம் ஸ்டெர்லைட். இதை பதிவு செய்யணும்னு விரும்புகிறேன். இப்போ சில லாஜிக் நான் கொண்டு வரேன். 2018 ஸ்டெர்லைட் முடிச்சு. இந்த 2025 இருக்கு இல்லைங்களாண்ணா, பால் விலை ஏன் ஏறியது, முட்டை விலை ஏன் ஏறியது, உர விலை ஏன் ஏறியது. இப்போ வரக்கூடிய காலங்களில் நம்ம நாடு முழுக்க நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. மிகப்பெரிய உரத்தட்டுப்பாடு வரப்போகுது. இப்போவே நீங்கள் குறித்து வச்சுக்கலாம், உரத்தட்டுப்பாடு வரப்போகுது. இன்றைக்கும் நம்ம லட்சக்கணக்கான டன் உரத்தை வாங்கிட்டு இருக்கோம் அரசாங்க ரெக்கார்டு படி. இன்றைக்கும் லட்சக்கணக்கான டன் சமையல் எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம். எல்லாம் நம்ம வந்து இந்த பெட்ரோல் கேஸை பற்றியே பேசுகிறோம். பெட்ரோலை பற்றி, மனுஷன் சாப்பிட்ற எண்ணெய், நம்ம விவசாயத்துக்கு தேவையான அத்தனை உரங்களும் வெளிநாட்டிலேருந்து தான் வருது. சைனாவும் அமெரிக்காவும் நம்ம கிராமங்களில் சந்தைக்கு போனோம்னா இந்த கீரியும் பாம்பு சண்டை போடும். என்னைக்காவது அந்த கீரி பாம்பை கடிச்சிருக்கா, பாம்பு கீரியை கடிச்சிருக்கா? கடிக்கவே கடிக்காது. எனக்கு வயசு 67 ஆகுது. இன்றைக்கு வரைக்கும் சைனாவும் அமெரிக்காவும் ஏதாவது டைரெக்டாக யுத்தம் பண்ணியிருக்காங்களா?
உங்களை கேட்குறேன் சகோதரர்களை, அவங்க 2 பேருக்கும் ஒரு நோக்கம். அமெரிக்காங்கிறது கேபிட்டலிசம், கிறிஸ்டியானிட்டி, சைனாங்கிறது கம்யூனிஸ்டலிசம். இவங்க 2 பேருக்கும் இந்தியா வளரக்கூடாது இந்த விஷயத்தில் கருத்து ஒற்றுமை. ஏன்? நம்ம நாட்டில் 140 கோடி ஜனங்கள் இருக்குது. இவன் சாப்பாட்டுக்கு தவிக்கணும், டெக்னாலஜியில் தவிக்கணும். இதுதான் அமெரிக்காவோட நோக்கம், சைனாவோட நோக்கம். இதில் அவங்க ஒத்துமையாக இருக்காங்க. இந்தியா வளரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சிங்கிள் அஜெண்டாவில் அமெரிக்காவும் சைனாவும் அண்ணன் தம்பியாக இருக்காங்க, ராமர் லக்ஷ்மணராக இருக்காங்க. இதுக்கு நிறைய வரலாற்று உண்மைகள் உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. அடுத்து இந்த டிசிபி விலை, சல்ஃபூரிக் ஆசிட் விலை, பாஸ்பாரிக் ஆசிட் விலை, உர விலை, இது எல்லாத்துக்கும் சர்க்குலர் உங்கள்கிட்ட இருக்குது. எல்லா பொருட்களுமே இந்த 7-8 வருஷத்துக்குள்ளே டபுள் ஆகிட்டு. சல்ஃபூரிக் ஆசிட்டு 5 மடங்கு விலையேறி இருக்கு, 5 மடங்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? ஸ்டெர்லைட் க்ளோஷர். காப்பர் இண்டஸ்ட்ரி சொல்லுவாங்க, அழகாக திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், தேரான் தெளிவும் தெளிந்தால் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். தேரான் தெளிவும் தெளிந்தால் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். இடும்பை தரும் சொல்ல, தீரா இடும்பை அப்படின்னா உனக்கு எப்பவுமே துன்பம்டாங்க. எப்படி வள்ளுவன் சொல்லியிருக்கான் பாருங்க. சரியான ஆள்வை தேர்வு செய்யலைனாலும் கஷ்டமா, சரி இல்லாத ஆளை தேர்ந்தெடுத்தாலும் கஷ்டமா. இந்த கஷ்டம் எப்படியா நிரந்தரமாக இருக்குமா? அதுக்கு தீர்வே கிடையாதான். இந்த ஸ்டெர்லைட் ஆடை மூடியதுங்கிறது தீரா இடும்பை தரும். காப்பர் இண்டஸ்ட்ரியை பற்றி தொலைநோக்கு இருந்திருக்கு அந்த அனில் அகர்வாலுக்கு. அவர் ஆரம்பிக்கிறப்ப 98 நல்ல ப்ரொடக்ஷன் எடுக்கிறப்ப. இன்றைக்கி காப்பரோட யூசேஜ் உலகம் பூரா நம்பர் 1. எல்லா இண்டஸ்ட்ரியும், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் காப்பர், எல்லா விஷயம் சோலார் காப்பர், மோட்டார் இண்டஸ்ட்ரி காப்பர், செமிகண்டக்டர்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட் சூப்பர், எல்லாத்துலேயும் காப்பர், எல்லாத்துலேயும் காப்பர். இதை யோசிச்சு செஞ்சவன் யாரு? அனில் அகர்வால்ங்கிற புத்திசாலி. ஒரு வியாபாரம்னா முதல் அடி நம்மளதான் இருக்கணும். அதான் அனில் அகர்வால், அவரை பாராட்டுறேன். 98 அந்த ஆளுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கு. இன்னைக்கு பெஸ்ட் கம்பெனி என்ன? ஹிந்துஸ்தான் சிங்க், ராஜஸ்தான்ல சென்ட்ரல் கவர்மெண்டோட இருக்கு. பெஸ்ட் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர். தொலைநோக்கு பார்வை. 2 விஷயம் வெளிநாடுகள்லேருந்து நம்ம கற்றுக்கணும். என்ன? முதல் விஷயம் டேட்டா சயின்ஸ். எந்த இண்டஸ்ட்ரியை பற்றியும் முழு தகவல் அந்த நாட்டுக்கு இருக்குது. சைனாவில் இருக்குது, ரஷ்யாவில் இருக்குது, ஜப்பானில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது. ஒரு இண்டஸ்ட்ரியை பற்றி டோட்டல் டேட்டா வந்துட்டு இருக்குது. ஒரு எக்ஸ்போர்ட்னா அமெரிக்கா பண்ணுது, ஒரு எக்ஸ்போர்ட்னா சைனா பண்ணுது, ஒரு எக்ஸ்போர்ட்னா ரஷ்யாக்காரன் பண்ணுறான். இந்தியாவில் நீங்கள் யோசிக்கணும். புரியுதா? டேட்டா சயின்ஸ். அடுத்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அக்ரிகல்ச்சரில் இப்போ உக்ரைன் வார் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, உக்ரைனுக்கு பேர் என்ன தெரியுமா? பேஸ்கட் ஆஃப் யூரோப். பேஸ்கட் ஆஃப் யூரோப். யூரோப்பில் இருக்க அத்தனை நாடுகளுக்கும் கோதுமை சப்ளை பண்ணியிருந்திருக்கான் உக்ரைன். ஏன் யூரோப்பில் இருக்கவங்களாம் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு உங்களுக்கு புரியுதா? சாப்பாடுங்கிறது போகுது. உக்ரைன் விவசாயத்தில் முன்னணியில் இருக்குது. நம்ம தூத்துக்குடிக்கு கப்பல் கப்பலாக சன்ஃப்ளவர் வந்திருக்கு, கப்பல் கப்பலாக சோயா வந்திருக்கு. எங்கேருந்து? உக்ரைன்லேருந்து. எவ்வளோ சின்ன நாடு. விவசாயத்தில் டேட்டா சயின்ஸ் இருக்குது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்குது. நம்ம தமிழ்நாடு, நம்ம மத்திய அரசாங்கம் யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் ரியாலிட்டிஸ், ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஒரு சின்ன கண்ட்ரி உக்ரைன், இவ்வளோ யுத்தம் நடக்குது, எப்படி நிற்கிறான்? ஆச்சரியமாக இருக்குல்ல. நம்ம எல்லாரும் என்ன நினச்சோம்? ரஷ்யா இப்படிங்கிறத தூக்கி சாப்பிட்டோம்னு நினச்சோம். முடியலையே. ஏன்? அங்கே அடிப்படை வலுவாக இருக்குது. நம்ம ஆத்ம பரிசோதனை பண்ணுறது தான் இந்த கூட்டத்தோட நோக்கம். அதுக்காக நான் ரெக்கார்ட்ஸு டேட்டாஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இயற்கை விவசாயம்ங்கிற ஒரு டாபிக். இயற்கை விவசாயங்கிற டாப்பிக்கு பேர் என்ன? இயற்கை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கி உலகம் பூரா மழை எப்படி பெய்யுது? ஒன்று அதிகமாக பெய்யுது, இல்லாட்டினா கம்மியாக பெய்யுது. விவசாயத்துக்கு அதிகமாக மழை பெஞ்சா என்னாகும்? பயிர் கெட்டு போயிடும். கம்மியாக மழை பெஞ்சா என்னாகும்? முளைக்காது. வெயில் எப்படி அடிக்குது? ஒவ்வொரு வருஷமும் எத்தனை டிகிரி ஏறுது? டெல்லியிலலாம் இந்த வருஷம் வெயிலுக்கு எத்தனை பேர் செத்து போயிருக்கான்? ஏன்னா இயற்கையே இல்லை. அமெரிக்காங்கிறான் வெள்ளங்கிறான், அமெரிக்காங்கிறான் தீங்கிறான், சைனா அவ்வளோ வளர்ந்துருக்குங்கிறான், வெள்ளம்னா அந்த நகரம் முழுகி போச்சுங்கிறான், இந்த அணை உடஞ்சி போச்சுங்கிறான். எல்லாம் டிவியில் பார்க்குறோம்.
அப்போ இயற்கை தானே தெய்வம். எப்படி இயற்கை விவசாயம் பண்ணிக்க முடியும்? முடியாது. ஏன்னா இயற்கையே இல்லையே. நீங்கள் மாந்தோப்பை வச்சுருந்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய காற்றடிச்சா அங்கே இருக்கும் பூரா தோளில் துண்டை போட்டுக்குவான். என்ன பூவெல்லாம் இருக்குல்ல, ஒரு காற்றடிச்சா என்னாகும்? அவ்வளோதான். விவசாயம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். மாந்தோப்பை வச்சுருந்தா தெரியும். சின்ன வயசில் எங்கள் அப்பா குத்தகை எடுத்திருந்தார். ஒரு காற்றடிச்சா அந்த வருஷம் மாந்தோப்பு முடிஞ்சது கதை. அவ்வளவு கஷ்டம். இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் டேட்டா சயின்ஸ் இல்லை, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இல்லை. ரெக்கார்ட் பண்ணணும் பத்திரிகைக்காரங்க. எது தேவை அதுதான் அனில் அகர்வால். தனி மனிதனா அந்த ஆளுக்கு தொலைநோக்கு பார்வை இருந்தது. அதுதான் கிண்டுசான் சிங்கோட சக்சஸ், அதுதான் வேதாந்தாவோட சக்சஸ். 20 வருஷம் சாமி 1 லட்சம் டன்ல ஆரம்பிச்சான், 2 லட்சம் டன் வந்தது, 4 லட்சம் டன் வந்தது. என்ன கெப்பாசிட்டி பாருங்க. இது எப்படி ரீச் பண்ணாங்க? டயர்லெஸ் டீம்லெஸ் ஒர்க்கு. நான் வருஷம் ஒரு 3 தடவை 4 தடவை போவேன். என்ன ஒரு தோழமையோட கூப்பிடுவார். வெங்கடேஷன் ஒருத்தர் சிஓவாக இருந்தார். எங்கள் மார்க்கெட்டிங்கில் ரமேஷ் நாயர்னு ஒரு நார்த் இந்தியன் இருந்தார். நாங்கள் எல்லாம் ஷட்டில் விளையாடுவோம், அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் இண்டஸ்ட்ரிக்கு பவுல்ட்ரிக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்தது, டிசீஸ் இருந்தது. அப்போ என் எம்டி சொல்லுவார், ஸ்டெர்லைட்லாம் மல்டிநேஷனல் கம்பெனி, சும்மா இந்து பேப்பரை எடுத்துடலாம், அங்கே போகாத. இங்கேருந்து தூத்துக்குடி நாமக்கல்லேருந்து போகிறதுனா பெட்ரோல் டீசல் செலவு வேஸ்ட்டு, நீ போகாதன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். எனக்கு அந்த வெங்கடேஷன் பேர்லேயும் ரமேஷ் நாயர் பேர்லேயும் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு போனேன். காலையில் ஷட்டில் விளையாண்டோம். அப்போ வெங்கடேசன் சார்கிட்ட கேட்டேன், யார்? அவர் தான் அந்த கம்பெனிக்கு சிஇஓ நம்பர் 1. சார் நான் உங்களை பார்க்கணும். என்னப்பா ஒரு 10 மணிக்கு நீ ஆஃபீஸுக்கு வாப்பா. நான் சொன்னேன்னு உள்ளே வந்துடுன்னார். 10 மணிக்கு போனேன். அவர்கிட்ட போய், உங்கள் பாஸ்பாரிக் ஆசிட் விலை ஏற்றிருக்கீங்க, எங்கள் பவுல்ட்ரிக்கு வந்து ப்ராப்ளம், டிசீஸ் இருக்குது, அதனால் அப்படின்னு பேப்பரை பார்த்தார். ரைட், நீ 12 மணிக்கு போய் ரமேஷ்நாரை பாருன்னு. 12 மணிக்கு ரமேஷ்நாரை பார்த்தேன். அவங்க 5 பேர் முடிவு பண்ணணும். ஆச்சரியப்படுவீங்க, உங்கள் ப்ரைஸ் 6 மாதத்துக்கு இன்க்ரீஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் ரமேஷ் நாயக். ஹியூமன் அப்ரோச். அவங்க சுற்றி இருக்கிற கிராமங்களில் கல்விக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அந்த தூத்துக்குடி ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள் எவ்வளோ ஸ்டெர்லைட் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறதெல்லாம் ரெக்கார்டட் எவிடன்ஸ். இந்த கொரோனா பீரியடில் தமிழ்நாட்டில் ஆக்சிஜன் அதிகம் கொடுத்தது ஸ்டெர்லைட், ரெக்கார்டு இருக்குது. ஆக்சிஜன் பிளான்ட்டை ஓட்ட வச்சு கொரோனா பீரியடில் அதிகமாக ஆக்சிஜன் கொடுத்தது அவங்க. ரெக்கார்ட் பண்ணணும். மனித நேயம். அந்த பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரிக்கு ப்ராப்ளம்னா அந்த வெங்கடேசனை பார்க்குறேன் காலையில் ஷட்டில் விளையாடுறப்ப, அவர் தான் நம்பர் 1. 10 மணிக்கு வாப்பாங்கிறாரு, ஹிண்டு பேப்பரை பார்க்குறாரு. 12 மணிக்கு ரமேஷ் நாயரை பாருன்னு. 12 மணிக்கு என்ன சொல்கிறாரு? 6 மாதம் உனக்கு விளையாடல. என் எம்டி தயானந்த் சார் சொன்னார், இனிமேல் நான் வாயை திறந்து உங்கள்கிட்ட பேச மாட்டேன், உன் சொன்னபடிலாம் கேட்குறேன். எந்த அளவுக்கு நான் சொல்கிறதெல்லாம் நடந்த நிகழ்ச்சிகள். இன்றைக்கி தூத்துக்குடி ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் பார்க்கணும். தூத்துக்குடி பக்கத்தில் இருக்க எல்லா ஸ்கூலையும் பார்க்கணும். மனித நேயம். தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை எல்லாரும் போவாங்க. இவங்க எல்லாருக்கும் நிழல் அமைச்சு தண்ணீர் கொடுத்தது, அன்னதானம் கொடுத்தது ஸ்டெர்லைட். சத்தமே போடாமல் நிறைய நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க. நம்ம சமூகத்தில் அந்த தமிழ்வாணன் ஒரு அருமையாக ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க கல்கண்டில். வெள்ளை துணி வெளியே தெரிவதில்லை, கரைகள் மட்டுமே தெரியும். ஒரு வேஷ்டி கட்டுறோம் இல்லையா, அந்த வேஷ்டியில் கரை தான் தெரியும். அந்த கரை இருக்கு இல்லையா சின்னது, வெள்ளை துணி எவ்வளோ பெருசு அது தெரியாது அப்படின்னு. நிறைய நல்ல விஷயங்கள் பத்திரிகைகளுக்கு வரணும், முதல் பக்கத்தில் வரணும். இது என்னோட அருமையான தாழ்வான அபிப்பிராயம். நான் உலகம் முழுக்க நடந்த சில நல்ல விஷயங்களை சொல்லிட்டேன். ஒரு லாஜிக்காக ஒரு சின்ன ரெக்வஸ்ட் உங்களுக்கு வைக்கிறேன். நீங்கள் எல்லாம் ஜாகிரபிக்கலாக யோசிக்கணும். குளச்சல் துறைமுகத்துக்கும் இந்த விழிஞ்சம் துறைமுகம் இருக்கு இல்லையா கேரளாவில், எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நாகர்கோவில் பக்கத்தில் குளச்சல் துறைமுகம் இருக்குது. எனக்கு வயசு 67. 40 வருஷமாக இந்த பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு நல்ல மனுஷன். அவர் காமராஜர் மாதிரி உண்மையிலே நல்ல மனுஷன். நல்ல மனுஷனாக இருந்தால் அரசியலுக்கு தகுதியா? கிடையாது. ரொம்ப வெள்ளந்தியான மனுஷன், தகுதி கிடையாது. நல்லது நினைச்சார், தகுதி கிடையாது தமிழ்நாட்டில். அவர் இந்த குளச்சல் துறைமுகம் வரணும்னு யோசிச்சார். அதுக்கு எதிர்ப்பு யார்? கம்யூனிஸ்டுகளும் கிறிஸ்டியன் மிஷினரிஸும் 2 பேரும் வலுவாக எதிர்த்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அமெரிக்கா சைனா அந்த கீரி பாம்பு ஒத்துமையாக குளச்சல் துறைமுகம் வரல. இப்போ விழிஞ்ச துறைமுகம் எங்கே வந்திருக்கு? திருவனந்தபுரத்தில் வந்திருக்கு. இதை ஓப்பன் பண்ணது யார்? கேரளா சீஃப் மினிஸ்டர்.
அவர் எந்த கட்சியா? அந்த கேரளா சீஃப் மினிஸ்டர் எந்த கட்சி? கம்யூனிஸ்ட் கட்சி. பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில். நம்ம பக்கத்தில் இருக்க ஸ்ரீலங்காவில் 2 தொழில் தான். ஒன்று டூரிசம், அடுத்து போர்ட். அதான் சைனாக்காரன் போர்ட்டுன்னு பூச்சி காட்டுறான். ஒரே ஒரு விழிஞ்சம் துறைமுகம் கேரளாவோட அத்தனை பொருளாதார பிரச்சனையும் தீர்த்து பிடிச்சி. இப்போ ஸ்ரீலங்காவில் டூரிசம் அவுட்டு, துறைமுகமும் அவுட்டு. இன்றைக்கி ரெக்கார்டு எடுத்து பாருங்கள். டாடா கம்பெனிக்காரன் சோலார் கம்பெனி, பெரிய மேனுஃபேக்சரிங், கங்கை கொண்டான் இருக்கு இல்லையா திருநெல்வேலி பக்கத்தில், கிலோமீட்டர் கணக்கில் சோலார் எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிறான். அதுக்கு காப்பர் தான் மெயின். பேனல்ஸ் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண போகிறான். அமெரிக்காவுக்கு அங்கேருந்து ஏற்றுமதி பண்ண போகிறான் டாடா கம்பெனிக்காரன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிர்லா கம்பெனிக்காரன் நம்ம இந்தியா சிமெண்ட் இருக்கு இல்லையா, அதை விலைக்கு வாங்கிட்டான், அல்ட்ரா சிமெண்ட். நம்ம ராம்கோ சிமெண்ட் இருக்குல்ல ராஜபாளையம், அதை அதானி வாங்கியாச்சு. இப்போ இந்தியாவில் இருக்கிற டாடா, பிர்லா, அதானி 3 பேர் எங்கே? நம்ம திருநெல்வேலி, நம்ம ராஜபாளையம் எல்லாம் வந்து சேர்ந்தாச்சு. கங்கை கொண்டான். தென் தமிழகம் பாருங்கள் எப்படிப்பட்ட மாற்றம். ஐக்கியன்னு ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனி இருக்குது, உலகத்திலே பெஸ்ட் ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங். திருநெல்வேலி தூத்துக்குடி ரோட்டில் கிலோமீட்டர் கணக்கில் ஃபேக்ட்ரி போட்டுட்ருக்கான். அவன் ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங் பண்ணி அவனுக்கு வேணுங்கிற நல்ல ரா மெட்டீரியல் கேரளாவில் கிடைக்கும். மரங்கள், தென்காசி செங்கோட்டை மார்க்கெட் தான் மரத்துக்கு அந்த நாளே ஃபேமஸ். அனுப்ப போகிறான். எல்லா மல்டிநேஷனல் கம்பெனியும் அங்கே வந்துருக்கான். அடிக்கடி நம்ம 1967 அப்புறம் ஒரு நல்ல வாசகம் சொல்லுவாங்க. என்ன வாசகம் சொல்லுவாங்க? வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கின்றது. இந்த வாசகத்தை நான் திருப்பி சொல்கிறேன். தமிழ்நாட்டில் வடக்கு வாழ்கின்றது, தெற்கு தேய்கின்றது. எது வடக்கு? சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் வடக்கு தமிழ்நாட்டில், சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வடக்கு. தெற்கு எது? மதுரைக்கு அந்த பக்கம் தெற்கு. நீங்கள் மதுரை தாண்டி உங்களில் எத்தனையோ பேர் மதுரை, திருநெல்வேலி, தென்காசின்னு இருப்பீங்க. உங்களுக்கே தெரியும் எவ்வளவு படித்த இளைஞர்கள். பாம்பேயில் போனால் நம்ம திருநெல்வேலிக்காரனுக்கு தனி ஊரே இருக்கும், டெல்லிக்கு போனால் ஊர் இருக்கும். நல்ல தொழிற்சாலைகள் நம்ம நெய்வேலி மாதிரியோ திருச்சியில் இருக்க பெல் மாதிரியோ வந்திருந்தால் எவ்வளவு நல்ல வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கும். இந்த குளச்சல் துறைமுகம் இருந்தால் எத்தனை பேர்? இந்த ஸ்டெர்லைட் ஆலையில் 5000 பேர் வேலை பார்த்தான். ஒரு கிராமத்தை விட அதிகமான எண்ணிக்கை. அதை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் குறைச்சாங்க. அன்னைக்கு லேண்டு ப்ரைஸ் என்ன தூத்துக்குடியில் 8 வருஷத்துக்கு முன்னாடி? இப்போ என்ன லேண்டு ப்ரைஸ் விசாரிக்கணும். நம்ம பக்கத்தில் ஆந்திரா இருக்குது. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண், குஜராத், எல்லா கெமிக்கல் இண்டஸ்ட்ரியும் குஜராத்தில் இருக்குது. எல்லா கெமிக்கல் இண்டஸ்ட்ரியும் நான் சொல்கிற உலகத்தில் இருக்க அத்தனை பேர் ராஜமுந்திரிக்கு வந்துட்டான். கடந்த 5 வருஷங்களில் ராஜமுந்திரியிலேருந்து காக்கிநாடா வரைக்கும் இருக்கிற நிலத்தோட மதிப்பு 5 மடங்கு வசந்திருக்கு. 5 மடங்கு. இந்த 4 லட்சம் டன் உற்பத்தி பண்ணுறதுக்கு 20 வருஷம்னா ஒரு ஜெனரேஷன். ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஒரு ஜெனரேஷன் 20 வருஷம் ஸ்டெர்லைட்டுக்காரன் கஷ்டப்பட்டான். 1 லட்சம் டன்லேருந்து 2 லட்சம் டன்னு, 2 லட்சத்துலேருந்து 4 லட்சம் டன். அதானி கம்பெனி இருக்காங்கல்ல, குஜராத்தில் 10 லட்சம் டன் உற்பத்தி இப்போ பண்ண போகிறாங்க. ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிச்சு. குஜராத் இந்தியாவில் இருக்கா இல்லை அமெரிக்காவில் இருக்கா? குஜராத் இந்தியாவில் இருக்கா இல்லை சைனாவில் இருக்கா? குஜராத்தில் எப்படி 10 லட்சம் டன் ஆரம்பிக்க முடியும்? ஏன் தமிழ்நாட்டில் நடக்கலை? நீங்கள் யோசிக்கணும். இந்த பத்திரிகையாளர் கூட்டங்கிறது அச்சா அச்சா வெரி குட் வெரி குட் வெரி குட். In Gujarat. Country need, you are right. 10 lakhs is coming there. Very good, very good. Gujarat is always blessed with all good things. We have to tell to the people. But we can get Tuticorin also. That you have to pray, they will listen. So, the reality என்ன? குஜராத்தில் எல்லா தொழிற்சாலையும் நடக்குது. நம்ம பக்கத்தில் இருக்க ஆந்திராவில் எல்லா தொழிற்சாலையும் நடக்குது. 5 மடங்கு நில விலை ஏறி இருக்கு. ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவன் நல்லா சம்பாதிக்கக்கூடாதா? தூத்துக்குடியில் இருக்க சாதாரண மக்கள் நல்லா சம்பாதிக்கக்கூடாதா? ஸ்டெர்லைட் துறைமுகம் வேண்டும், ஸ்டெர்லைட் ஆலை வேண்டும், குளச்சல் துறைமுகம் வேணும். நீங்கள் தலையங்கத்தில் எழுதணும். ஏன் ஸ்டெர்லைட் ஆலை வேண்டும், ஏன் குளச்சல் துறைமுகம் வேணும், நீங்கள் எழுதணும். ஒரு நல்ல நிகழ்வு சொல்லி என் உரையை முடிக்கிறேன். அடுத்து 2வது ரவுண்டு வருவேன். சுதேஷி என்னென்னா, இந்த முல்லை பெரியாறு இருக்கு இல்லைங்களா கேரளாவில், இந்த முல்லை பெரியார் விஷயத்தில்
பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாரும் எவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க கேரளாவில்? ஒத்துமையாக இருக்காங்களா இல்லையா? யாராவது ஒரு ஆள் கேரளாவில் வாய் மாற்றி பேசுகிறான்னா நமக்கு கிடைக்கிற நியாயத்தை, தர்மத்தை எதிர்த்து கேரளாவில் ஒத்துமையாக இருக்கான். அங்கே விழுங்கம் போட்டு வந்தாச்சு இல்லையா? இந்த கேரளாக்காரன் எவ்வளோ புத்திசாலி பாருங்கள். அந்த நாளிலே ஸ்டீஃபன் ஒரு காங்கிரஸ் மினிஸ்டர் இருந்தார். நம்ம திருவனந்தபுரத்துலேருந்து காசர்கோடு வரைக்கும் ரயிலாக போட்டு தள்ளிட்டார். அங்கே ஒரு ஆள் கூட பஸ்ஸில் போக மாட்டான், காரில் போக மாட்டான், எல்லாம் ட்ரெயினில் தான் போவான். எவ்வளோ பெரிய புத்திசாலி கேரளான்னு சொல்ல வரேன். இந்த முல்லை பெரியாறு கேஸு கோர்ட்டில் வருது. முல்லை பெரியார் கேஸ் கோர்ட்டில் வருது. கேரளாக்காரன் என்ன பண்ணுறான்? பிஎஸ் ராமன் இங்கே இருக்கார் சென்னையில், ராமன் ரோடுன்னு இருக்கு இல்லையா, ஏடிஎம்கே ஆஃபீஸ் பக்கத்தில், விபி ராமன், சாரி, அந்த விபி ராமனோட அப்பா பேர் ராமன், அவர் பேரில் தான் ராமன் ரோடுன்னு இருக்குது. அவரை லாயரை அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. கேரளாவுக்கு முல்லை பெரியாருக்காக ஆர்கியூ பண்ண போகிறது யார்? விபி ராமன். இந்து பத்திரிகையில் வந்தாச்சு. கலைஞர் எவ்வளோ பெரிய புத்திசாலி நிர்வாகிங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ இருக்கிற முதல்வரோட அப்பா படித்து பார்த்தார் இந்து பேப்பரில். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சுடுவார் கலைஞர். படித்து பார்த்தா காலையில் கலைஞர் முதல்வர் நேராக விபி ராமன் வீட்டுக்கு போயிட்டார். போய் என்ன சொல்கிறார்? உங்கள் அப்பா பேரில் தான் இந்த ரோடே வச்சுருக்கேன். நான் முதலமைச்சராக வரல, தமிழ்நாட்டு மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி விபி ராமன் கையை பிடிச்சிட்டு கேட்குறாரு. ஈவினிங் ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் வருது. விபி ராமன் சொல்கிறார், ஐ எம் வித்ட்ராயிங், நான் கேரளா கவர்மெண்ட்டுக்கு ஆஜராகல. நிர்வாகம்னா இது நிர்வாகம். கேரளா கவர்மெண்ட்டுக்கு விபி ராமன் ஆஜர் பண்ணோம். கலைஞரோட நிர்வாகம். 4 பேர் இந்த தமிழ்நாட்டில் கான்ட்ராவர்சியே இல்லாமல் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க. காமராஜர், கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா. இந்த 4 பேரும் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க, மருத்துவத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க, விவசாயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க, தொழிற்சாலைக்கு மிக மிக அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எஸ்கேஎம் பவுடர் பிளான்ட்டு கலைஞர் தான் ஓப்பன் பண்ணார். ஸ்டெர்லைட் ஆலை ஓப்பனிங்லேயும் கலைஞர், ஜெயலலிதா அம்மையார் எல்லாருக்கும் பங்கு இருக்குது, ரெக்கார்டு இருக்குது. நான் அடுத்த ரவுண்டு சுதேஷியை பற்றியும் காமராஜரை பற்றியும் அடுத்த ரவுண்டு வரேன். உங்களோட கேள்வி பதில் கேட்கலாம். இவங்க 3 பேர் பேசினதுக்கப்புறம், உங்கள் கேள்வி பதிலுக்கு அப்புறம் நான் சுதேஷி பற்றி வரேன். ஃபஸ்ட் ரவுண்டை நான் முடிச்சுக்கிறேன். வணக்கம். ரொம்ப விவரமாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்ன விவரமாக என்னோட கோரிக்கை என்னன்னாக்கா, ஒரே ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் இந்த லாஸ்ட் 1 இயராக இருக்கேன். டெவலப்மெண்ட் இஸ் ரியலி வெரி குட். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு எல்லா செக்டர்லேயும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், எல்லாம். பட் இன்னைக்கு இந்த கோர் பாயிண்ட் இஸ் அகேன்ஸ்ட் ஸ்டெர்லைட். அண்ட் த ரீசன் வை ஸ்டெர்லைட் இஸ் பீங் டிஸ்கஸ் இஸ் த மெயின் ப்ராடக்ட் லைக் ஃபாஸ்பரிக் ஆசிடாக இருக்கட்டும், சல்ஃபரிக் ஆசிடாக இருக்கட்டும், விலை ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால் இருந்த விலை இன்றைக்கி குறைஞ்சபட்சம் 5 times இட் ஹஸ் கான் அப். அதோட இம்பேக்ட் பல இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஆல்ரெடி பாதிக்கிறது. அதுக்கு ஆப்ஷனாக என்ன இன்றைக்கி இண்டஸ்ட்ரி பண்ணுறா? பெரிய பெரிய ஃபர்டிலைசர் கம்பெனிலாம் கொரியாலேருந்தோ இல்லை சைனாலேருந்தோ மற்ற கண்ட்ரிஸ்லேருந்து 50,000 டன் ஒரு ஷிப்மெண்ட் ஃபுல்லாக அந்த சல்ஃபரிக் ஆசிடை கொண்டு வந்து நம்ம ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இம்போர்ட் டியூட்டிலாம் அந்த நாட்டுக்கு போயிட்டுருக்கு. அந்த பெனிஃபிட் இஸ் கோயிங் டு தி அதர் கண்ட்ரிஸ். அதுக்காக இன்றைக்கி என்னென்னு கேட்டேன்னாக்கா, தி சொல்யூஷன் இஸ் that if we get Sterlite restarted, the product prices will come down and it will be beneficial to the entire South India. All the industries, all the manufacturing industries will benefit. Naraya fertilizer companies ko benefit arko. This will be helpful for the industry. It is a much required need of the hour. Of course, in terms of the other concerns, the industrial safety related matters, that has to be definitely taken care. Employees and people around the Sterlite industries have to be taken care. Adalathim mind vachikkondu, if it is restarted, it is good for the state. State will definitely develop in terms of the economical development, industrial development will go much better than anything. In the South India, enakku paatha Tamil Nadu is really far ahead of any state within the India itself. Of course, Gujarat in terms of chemical industries can be no match for any other state. It is the number 1. But Tamil Nadu also can grow. Kadalur side le nariya chemical industries ku all international multinational companies irukku. Ipa Sterlite Anil Agarwal meri or entrepreneur industrialist number state select panni potrukana. He could have selected Gujarat 15 years back or 10 years back, but he chose Tamil Nadu for some very specific reason.
அதை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறதுல there will be definitely much more benefit. The industry and the government both have to be looking into that and restart. That's all I would say. ஆனால் பத்திரிகையாக அறிக்கையாக கொடுத்துருக்கோம்ண்ணா, வாங்கிக்கோங்க. அறிக்கை இருக்குது, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், அவர் கொடுத்துருங்கண்ணா. நிறைவாக சொல்லலாம்னு இருக்கோண்ணா, சீக்கிரம் சொல்லணுங்கிறீங்களா? ஆனால் நிறைவாக சொல்கிறோம்னா, ஏன்னா எங்களுக்கு இருக்கிற ஆதங்கம் கஷ்டத்தை இருக்க சொல்லிடுறோம், நிறைவாக சுருக்கமாக சொல்கிறோம். அது அறிக்கையாகவே இருக்குது, பேசுகிறதையும் சுருக்கமாக சொல்கிறோம். இது முடித்த உடனே சுருக்கமாக சொல்கிறோம். நாங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக சுருக்கமாக பேசுகிறோம், அதை எடுத்துக்கோங்க. மன்னிக்கணும், சொல்லுங்கண்ணா. ஸ்டெர்லைட் மாதிரி கம்பெனி வந்தால் நிறைய பேருக்கு நல்லது நடக்கும். ஏன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களால பிஸ்னஸ் பண்ண முடியாமல் க்ளோஸ் பண்ணிட்டுலாம் போயிட்டாங்க. அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்தோன்னா நம்ம இந்த இப்போ வெளியிலேருந்து வாங்குகிற மெட்டீரியல் வந்து நம்ம அவங்ககிட்டயே வாங்கலாம், கம்மி விலையிலையும் வாங்கலாம். பிஸ்னஸும் கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணலாம் சார். ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்தால் நம்ம எல்லா மேனுஃபேக்சரர்ஸ்க்கும் எண்ட் யூசர்ஸ்க்கும் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கம்பெனி வர்றதுக்கு நம்மளால் முடிஞ்சது என்ன பண்ண முடியுமோ அது பண்ணலாம். நீங்கள் சொல்லுங்கள் கேட்குறதா இல்லை இங்கே வந்துடுறீங்களா? நீங்கள் அப்படி மாற்றிக்கலாம். ஆனால் நீங்கள் மாற்றி 1 செகண்ட். அது நாங்கள் சொல்ல வந்தது 8 வருஷமாக மூடி இருக்குது. எங்கள் கஷ்டங்களை சொல்லிடுறோம், நிறைவாக ஷார்ட்டாக சொல்கிறோம். தயவுசெய்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் ப்ளீஸ், கொஞ்சம் கோஆப்ரேட். The most important product is copper. You take your entire Coimbatore industry, all motors, pumps, anything, all of them require copper. Now copper was supplied by Sterlite at less than 60% of what they are using now. So what is happening? The motor, when you make it, comes to your household. Every house, you got a grinder, you got a mixer, everything is copper. Without copper, you can't do anything. That is why that when you stop that copper, where is it coming from, copper now? It's being imported. Adani will come up now, Kiri will come up, all of it will come up. At the moment, it is imported from China. And where does China doesn't use the copper ore themselves? They buy it from Pakistan. So when you buy copper from import, you are helping both Pakistan and China, not only India. India is the one which is losing out. So when, see, you ran the company. See, I have a company there, Amrita Chemicals, which is also taking sulfuric acid, fluorosilicic acid, 2 other acids from that. I also use sulfuric acid. All these are basic chemicals. When you have a factory there, now I'm thinking of putting up in Tuticorin. I'm scared of putting up anything in Tuticorin because if a group can simply take a 6,000 crore company and stop it, what are we small companies can do? We can't do anything. Just nothing we can do. It is only when you have the government backing. As far as this Stalin has come, he has done a good job, very good job in Tamil Nadu. Our GDP is far higher than any other state. Everything he has done. He should also look for this, for getting copper back to Tuticorin, because copper helps Tamil Nadu industries in Coimbatore, every other. Phosphoric acid, it will go to SPIC, it will go to this thing, phosphoric acid. From phosphoric acid, you make DAP, NPK, everything. You do it. Moment it comes back, we are all willing to come back. I lost almost 14 crores because my industry was closed because Sterlite was closed. It was closed twice. First time it was Jayalalitha who closed it. But then the Supreme Court came back and Jayalalitha, in her wisdom, did not even appeal against it. She allowed it to run. But when it came down to this government, the last government, they just closed it. And that too, it was due to a police firing, which is again Aruna Jagdishan Commission proved that it was nothing to do with Sterlite. It was the police mistake. So now what is this thing? The Tamil Nadu government withdraws this thing case, Sterlite will come back 6 to 8 months. You see, because when I go to Sterlite Tuticorin quite often,
Where do I see? There's hardly any jobs. All that, the port is empty because it was phosphoric acid which is coming in and sulfuric acid going out. Now there's nothing. It's just empty. All the lorries have gone. The Mazdoors have gone. There is no one there. This is what is happening there. Yeah. கன்க்ளூட் சரி சரி